தமிழகத்தில் இளைஞர்கள்லாம் மாற்றம் தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாற்றத்துக்கு முதற்படியாக இன்று பொள்ளாச்சியில் போதையில்லா தமிழகம் வீத லீடர்ஸ் மூலிமா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டங்களை நோக்கி வீத லீடர்ஸ் போயிட்டுருக்கு. அதில் இன்று பொள்ளாச்சியில் ஜூலை மாதத்துக்கான போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாநாடாக இன்று நடக்கிறது. மக்களிடையே பெரிய வரவேற்பும் பெரிய எழுச்சியும் இருக்குது. மக்கள்லாம் அண்ணாமலை அண்ணாவை பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக முதல் நாளே இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. வீத லீடர்ஸ் அமைப்பு மேலும் மேலும் நிறைய இது போல் திட்டங்கள் கையில் வச்சுருக்காங்க, சிறப்பாக செயல்படும். ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு கட்சியாக மாறணும் அப்படின்ட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மக்களுக்கு ஒரு இயக்கமாகவும் நல்லது பண்ணலாம். ஆனால் சமுதாயத்தில் பாலிசி டெசிஷன் மேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியாக இருந்து நம்ம ஒரு பொறுப்புக்கு வரும்போது தான் பாலிசி டெசிஷனில் மேக் பண்ண முடியும். அதனால் மக்கள் எதிர்பார்க்கறது இயக்கமாக நல்லது செஞ்சாலும் ஃப்யூச்சரில் கட்சியாக இருந்து அண்ணா தலைமைத்துவமாக இருந்து ஒரு முதலமைச்சராக ஆனால் மட்டும்தான் நிறைய மக்களுக்கு பயன் பெறுங்கிறது மக்களோட விருப்பமாக இருக்குது. இப்போது பாஜகவில் நல்ல ஒரு செயல்பட்ட தலைவர், பாஜகவில் பாரத பிரதமர்கிட்ட நல்ல பேர் எடுத்த ஒரு தலைவர் ஏன் பாஜகவிலிருந்து வெளியே வந்தார்னு ஒரு கேள்வி தொண்டர்கள் இடத்துல இருக்குது. அதை நீங்கள் வெளிப்படுத்துவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அண்ணாவே இப்போ ஒரு தனிப்பட்ட சிந்தனை, அவர் எப்பயுமே ஒரு துணிச்சலான ஒரு முடிவு எடுப்பார். அவரோட சுயநலத்துக்காக எப்பயுமே பண்ண மாட்டார். அதனால அவர் அவரோட எண்ணங்களை எனக்கு கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். இப்போ வர தேர்தலில் இடைத்தேர்தல் வரப்போகுது, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் சாரோட அமைப்பு போட்டிடுமா? நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? போட்டிடுன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இடைத்தேர்தலில் போட்டிடுறாங்களோ இல்லையோ உள்ளாட்சியில் இது பண்ணுவாங்க. ஏன்னா அண்ணா எப்பவுமே ஒரு கிராஸ் ரூட் லீடர்ஷிப்பை எதிர்பார்ப்பார். அதனால உள்ளாட்சியில் சிறு சிறு ஊரில் ஒரு தலைவராக உருவாகும் போது தான் அது பெரிய மாற்றம் மக்களுக்கு போய் சேரும். அதனால கண்டிப்பாக உள்ளாட்சியில் அண்ணா வீத லீடர்ஸ் தலைவர்களை அனுப்புவாங்க.